குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம், சூப்பர். ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் முத்து. சேலம்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் டிராவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மலை பிரதேசம் மாதிரி அது ரொம்ப அழகா இருந்து. நம்ம சென்னைக்கே வந்து குளிர் பின்னுது. நீங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்தீங்கன்னா வந்து அப்படியே பனிமூட்டமா வந்து இருந்தது. இப்போ அங்கே எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து அங்கே போனால் வந்து நல்லா வந்து ஒரு அமைதியான மனநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, அந்த அமைதியான மனநிலையை நீங்க வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டீங்க. எஸ். ஓகே, சூப்பர். உங்க மனசுல இருந்த அந்த அமைதி வந்து உலகம் முழுக்க நிலவணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அனுசரிக்கப்படுற நாள் வந்து இது வந்து வேர்ல்ட் பீஸ் டே அப்படின்றாங்க. கிரேட். உலக அமைதி தினம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? அமைதி வந்து இன்னைக்கு வாண்ட் ஆஃப் த டே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஆமா, கரெக்ட். இந்த அமைதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர போறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அமைதியா இருந்துட்டு உடலும் உள்ளமும் பகுதியில் ஒரு அமைதியான யோகா முத்திரை பார்க்க போறோம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கிளிமூக்கு முதிரை. கிளிமூக்கு முதிரை ஒரு எளிமையான முதிரை. இந்த முதிரையினுடைய ஆதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வைத்திருக்கக்கூடிய ஒரு முதிரை இது. இந்த முதிரையினுடைய செயல்பாடுகள் நமக்கு எப்படி உபயோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று, நம்மளுடைய தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். இரண்டாவது, நம்மளுடைய குரல் கம்மல் என்று சொல்லக்கூடிய அந்த குரல் அப்படியே ஒரு மாதிரி பம்மிகிட்டே இருக்கும். அந்த குரலை வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முதிரை. மூன்றாவது, உள்நாக்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய டான்சில்ஸ் பிரச்சனைக்கு இந்த முதிரை ஒரு உபயோகமான ஒரு முதிரை. அடுத்தது, நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இது அமையும். இந்த முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் இந்த மாதிரி 3 விரல்களை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கணும். ஆள்காட்டி விரலை மட்டும் அப்படி கொஞ்சமாக மடிச்சுக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து இந்த பகுதியில் அப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த முதிரைக்கு பெயர் கிளிமூக்கு முதிரை. வச்சுட்டு உங்களுடைய கையை வந்து இப்படி மீனாட்சி அம்மன் வச்சுருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும். உங்களுடைய கை விரல்களில் 3 விரல்களை மடித்து உள்ளங்கையில் வச்சு ஆள்காட்டி விரலை வந்து கொக்கி போல் இப்படி வளைத்து கொண்டு பெருவிரலினுடைய நுனியால் அந்த வளைந்த பகுதியில் அமுழ்த்தி அப்படி ஒரு நீட்டமாக அப்படி பெருவிரலை நீட்டி வைத்து கொள்ள வேண்டும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். கையை வந்து இந்த மாதிரி நிமிற்றி வைத்திருக்க வேண்டும். இந்த முதிரையின் பெயர் கிளிமூக்கு முதிரை. இந்த முதிரை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து உள்நாக்கு வீக்கம் தீர்வதற்கு உதவிகரமாக அமையும். குழந்தைகளுக்கு எல்லாமே இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அல்லது குளிர்ச்சியான உணவுகள் எது சாப்பிட்டாலும் தொண்டையில் வந்து ஒரு கட்டு, குரல் கம்மல், உள்நாக்கு வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த முதிரை உபயோகமான ஒன்று. இந்த முதிரை செய்வது எப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் 3 விரல்களை மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். ஆள்காட்டி விரல் 2ஐயும் இப்படி கொக்கி மாதிரி வளைத்து பெருவிரலை கொண்டு வந்து அதனுடைய நடுப்பகுதியில் தொட்டு இப்படி கை வச்சுக்கணும். குறைந்தது 30 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம் வரைக்கும் இந்த முதிரை செய்யலாம். ஒவ்வொரு முதிரையுமே மிகுந்த ஆராய்ச்சிக்கு பின்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனுடைய பலன்கள் மிக மிக அற்புதமானவை. நாளும் பல முதிரைகளை கற்றுக்கொண்டு நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல யோகா முத்திரையை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த யோகா அப்படிலாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டாலே வந்து கொஞ்சம் அமைதியாயிடும் இல்லையா? ஆமாம், இன்னர் பீஸ் அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம யோகா மூலமாக அடைய முடியும். நல்ல ஒரு முத்திரை பார்த்தோம் சொன்னோம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் பிரேக் அப்புறமும் வந்துகிட்டு இருக்கு. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. நடுக்குவாதம்னா என்னன்னு தெரியுமா? நடுக்குவாதம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முத்து. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு 60 வயசுக்கு மேல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வரும். அது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மூட்டு அதெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும். உங்களால வந்து ஸ்டெடியா வந்து நிக்க முடியாது. ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டா வந்து இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த டிசீஸ் வந்து போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெமரி லாஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டிமென்ஷியாலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சீரியஸா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னமா நம்ம நிகழ்ச்சி வர டாக்டர் மாதிரியே பேச, ஸ்டார்டிங்ல சாதாரணமா இருந்த கூட அதுக்கப்புறம் பயமுறுத்துற மாதிரி பேசியிருக்கே. சரி, இந்த வியாதிக்கு வந்து சித்த மருத்துவத்தில் சிறந்த மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப நமக்காக சித்த வைத்தியர் அருண் சொல்ல போறாரு. பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் நடுக்குவாதம். அது பேர்லேயே அதற்கு உண்டான குறிகுணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நடுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாத நோயை தான் வந்து நடுக்குவாதம்னு சொல்கிறோம். பெரும்பாலும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோயாக இருக்கும். 50 வயது கடந்தவர்களுக்கு வயதாவதனால் மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய நோய்களில் இந்த நடுக்குவாதம் ஒன்றாக வந்து ஆங்கில மருத்துவம் குறிப்பிடுது. அதாவது மூளை நரம்பு செல்களில் இருக்கக்கூடிய டோப்பமின்கிற ஒரு சுரப்பியோட குறைவுனால இந்த நோய் ஏற்படுறதா நவீன மருத்துவம் குறிப்பிடுது.
சித்த மருத்துவம் இந்த நடுக்குவாதத்தை வாத நோய்களை ஒன்றாக குறிப்பிட்டிருக்கு. பொதுவாக வாத நோய்கள்னு சொல்லும்போது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த காற்று, நம்ம உடலில் இருக்கக்கூடிய காற்று சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் நம்ம வாதம் அப்படின்னு குறிப்பிடுகிறோம். அந்த வாதம் வந்து 80 வகையான நோய்களை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 80 வகையான வாத நோய்கள் இருக்கிறதா சித்த மருத்துவ இலக்கியங்கள் சொல்லும். யூகி முனிவர் வந்து அந்த மாதிரியாக வாத நோய்களை வந்து வகைப்படுத்தி வைத்திருக்கிறார். பக்கவாதம் அதில் ஒரு வகையான வாதம். அது மாதிரியான வாத நோய்களில் ஒரு முக்கியமான ஒரு வாத நோய் தான் இந்த நடுக்குவாதம்னு சொல்லப்படுது. இந்த நோய்க்கான குறியுணங்கள் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கை நடுக்கம் இருக்கும், தலை நடுக்கம் இருக்கும், உடம்பே நடுக்கம் இருக்கும். நாட்சல்ல அவங்க நடப்பதிலேயும் சிரமம் இருக்கும், நடக்கவே முடியாத மாதிரி குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் கவனத்துடன் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எழுதுவது, பேசுவது எல்லாத்துலேயுமே முதல்ல ஒரு தயக்கம் இருக்கும். அந்த நடுக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எழுதுவதில் ரொம்ப சிரமம் இருக்கும். அவங்க நடப்பதில் வயதாக இந்த நோய் அதிகரிக்க நடப்பதிலேயும் அவங்களுடைய மனநிலையிலையும் பாதிப்பு ஏற்படலாம். அவங்க மனவியாதி அப்படிங்கிற ஒரு ஆரம்ப அறிகுறி மாதிரி கூட இதில் ஏற்படலாம். ஞாபக மறதி ஏற்படலாம். வயதாவதனால இயல்பாக ஏற்படக்கூடிய ஞாபக மறதி இந்த நடுக்குவாதத்தில் மிக அதிகமாக வர்றதுக்கூடியான ஒரு சூழ்நிலை இருக்கும். மூட்டு வலி போன்ற வாத நோய்கள், பிற வாத நோய்களும் இந்த நடுக்குவாதத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த வியாதிக்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்திலே தீர்வும் இருக்குது. இதற்கு வந்து தொடர்ச்சியான உள் மருந்துகள் கொடுக்கும்போது ஒரு வருட காலம் அந்த உள் மருந்தை வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த நடுக்குவாதத்திலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். பொதுவாக இதற்குடைய எளிய மருந்தாக நம்ம சொல்கிறது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பூனைக்காளி விதை. பூனைக்காளிங்கிறது ஒரு விதை வகையை சேர்ந்தது. அந்த பூனைக்காளி விதையை இந்த நடுக்குவாதத்துக்கு வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்துவோம். அந்த விதையை வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளி ஓடை வந்து நம்ம வந்து உரிச்சு எடுத்துடணும். அதுக்கு அந்த பூனைக்காளியை வந்து நீரோடு சேர்த்து நன்றாக அவிச்சு வெளி உரையை இருக்கக்கூடிய அந்த கருப்பு உரையை நம்ம நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை நல்லா நிழல் உலத்தலாக உலர்த்தி அதை பவுடர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பூனைக்காளி பொடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூனைக்காளி பொடி சாப்பிடக்கூடிய அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கிராம், காலை 2 கிராம், மாலை 2 கிராம், உணவுக்கு முன்னாடி தேனில் குழச்சி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். தொடர்ந்து இந்த பொடியை பயன்படுத்தி வரும்போது அந்த மூளையில் சுரப்பி கோளாறான டோபமின் செக்ரீஷன் வந்து அதிகரித்து அந்த நடுக்குவாதம் முற்றிலுமாக குணமாகிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு மருந்து அந்த பூனைக்காளி விதை சூரணம் இருக்கும். பொதுவாக இந்த வயதாவதனால் ஏற்படக்கூடிய அந்த நோயாக இருக்கிறதுனால வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள காயகற்ப மருந்துகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது இயல்பாகவே நம்ம உணவில் இருக்கக்கூடிய இஞ்சி, மஞ்சள், சீரகம், வெந்தயம் இது எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்குது. இதை வந்து சித்தர்கள் வந்து காயகற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உணவே மருந்தே உணவின் அடிப்படையில் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்ம திரிதோட சமப்பொருட்கள்னு கூட குறிப்பிடுவோம். இந்த பொருட்களை உணவில் அதிகமாக வந்து அவங்க சேர்த்துக்கணும். நன்றாக பசித்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். பசிக்காமல் சாப்பிடாமல் நன்றாக பசிக்கக்கூடிய நேரத்தில் நன்றான அளவான உணவுகளை வந்து அவங்க இருக்கக்கூடிய அளவு சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய அந்த வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இது எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வயதாகதனால் ஏற்படக்கூடிய செல் சிதைவை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய செய்கைகளான இந்த மாதிரியான உணவு மூலமாகவும் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் மூலமாகவும் எண்ணெய் குளியல் மூலமாகவும் இந்த வியாதியிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். நீங்களே அந்த பூனைக்காளி விதையை பொடியை சாப்பிட்டு ஒருவேளை குணம் கிடைக்கல அப்படிங்கிற ரொம்ப தீவிரமான ஒரு நோய் நிலையில் இருந்ததுன்னா அருகில் உள்ள சித்த மருத்துவர்களை அணுகினீங்கன்னா அதற்குரிய மருந்துகள், அதற்குரிய தைலங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு 6 மாத காலத்திற்குள் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். நடுக்கு வாதத்துக்கு சரி பரவாயில்ல, இவர் இருக்கிற மருந்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு பயம் கொஞ்சம் வந்து ஒதுங்கி இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தான். அதாவது கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல போறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரியேவா? இல்ல உண்மையிலே இது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படி சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம புத்தகம் பகுதி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலா வந்து யாராவது ஒருத்தர் வந்து புத்தகம் சம்பந்தமா சொன்ன ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்படி வந்து ஜான் ஸ்டெயின்பேக் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட எப்பயுமே போதுமான அளவுக்கு வந்து புத்தகங்கள் இருந்ததே கிடையாதான். ஏன் காசு இருக்காதா? இல்ல அப்படிலாம் இல்ல, எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு வந்து இல்ல இது பத்தாது, இன்னும் நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க வேணும்னு வாங்கி வச்சுப்பாங்க, ஆனா படிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்காது. என்கிட்ட கூட இப்போ நான் படிக்கிற புக்கை முடிச்சோன்னே படிக்கிறதுக்கு ஒரு 3 புக் ரெடியா இருக்கு. இதை படிக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் ததிங்கினத்துவம் போடுது. அதாவது இந்த ததிங்கினத்துவம் போடுது அப்படின்னு வந்து நீங்க ஒத்துக்கிட்டதே வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா, இந்த பேச்செல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இப்போ ஒருத்தர் அவர் படிச்ச ஒரு நல்ல புக்கை பத்தி பேச போறாரு, பார்க்கலாம். ஆதிரையின் கதைசாமிங்கிற இந்த புத்தகத்தை ரொம்ப விருப்பத்தோடு நான் படித்தேன். அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ஆதிரை இருக்கா, குட்டி பொண்ணு. இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து நார்னியாவின் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த நார்னியா அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அங்கே 2-3 சின்ன பிள்ளைகள் வருவாங்க. அந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு புது உலகத்துக்குள்ளே போவாங்க.
அந்த புது உலகத்துக்குள்ளே போகும்போது அவங்க அடையக்கூடிய அந்த ஒரு பரவசம் இருக்கு இல்லையா? ஏன்னா குழந்தைகளுடைய உலகம் வந்து ரொம்ப பவித்திரமானது. அதை வந்து எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு இந்த கதைசாமி சொல்லும்போது ஆகட்டும், இந்த ஆதிரை அப்படிங்கிற இந்த பாத்திரத்தின் மூலமாக எவ்வளோ அழகாக வந்து கவை பழனிசாமி வந்து நம்மளை இந்த 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 உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலகம் இருக்கிறது. கதைசாமி சொல்கிறது போல் வந்து காற்றுக்கென்று ஒரு உலகம், பூக்களுக்கென்று ஒரு உலகம், பூச்சிகளுக்கென்று உலகம், வானம் ஒரு உலகம், ஆகாயம் ஒரு உலகம், காற்று ஒரு உலகம், இப்படி பலவிதமான உலகம். இதெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மன ஓட்டத்திலேருந்து மாறி நாம் இன்றைக்கி என்ன ஒரு பெரிய சிக்கல்களுக்குள்ள இருக்கோம். பெரிய சமூக சிக்கல்களுக்குள்ள, பொருளாதார சிக்கல்களுக்குள்ள, பதவி, பணம், இந்த மாதிரி ஏதான பலவிதமான ஒரு சிக்கல்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது நம்மளால் அந்த குழந்தைகள் உலகத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நாம் குழந்தைகள்லேருந்து வந்தவங்க தான், கடந்து வந்தவங்க தான். ஆனால் அந்த குழந்தைகள் மனசுக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை சொல்லும்போது அந்த 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 மாதிரி சொல்லுவார், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் மனதில் குழந்தைகளாய் இருப்பவர்கள் பேறு பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மனதளவில் குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தை உலகத்துக்குள்ளே போகக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கணும். அப்போ அந்த தகுதி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கும்போது, கதைசாமி இருக்குல்ல, ஆதிரையினுடைய கதைசாமி படிக்கும்போது எனக்கு அப்படியே அந்த நார்னியாவின் குழந்தைகள் வந்து புது உலகத்துக்குள்ளே போனது போன்ற ஒரு நிகழ்வு தான். அந்த ஒரு நெகிழ்வு இருந்துச்சு எனக்கு. அப்படியே எல்லாம் உடம்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு குளிர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையில் நான் இருந்து அந்த 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 அதை அனுபவித்தேன்னு சொல்லலாம். இந்த புத்தகம் வந்து உங்களை அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போகும். ஆதிரை அந்த மாதிரி காற்றை பற்றி பேசும்போது எனக்கு வந்து சின்ன வயசில், அதாவது கடற்கரையில் எங்கள் தாத்தா கூட கையை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து தொம்மந்திர தாத்தா கூட கடற்கரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு கிடச்சிது. எப்படின்னா இந்த கச்சானின் அழகு காற்று வந்து வாடை கச்சான். இந்த வாடை கச்சானே வந்து என் மேலே வந்து அப்படியே தழுவினது போல் ஒரு சுகம் எனக்கு இந்த புத்தகத்தில் கிடச்சிது. இப்போ வாசக அனுபவம் என்பது எழுத்தாளனுடைய வெற்றியே தான். எழுத்தாளன் தனக்கு தோன்றிய, தனக்கு கிடைத்த ஒரு அந்த அந்த தருணங்கள், அந்த மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாய தருணங்கள் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மாய தருணங்களை தன்னுடைய எழுத்து வன்மையால் அதை வந்து புத்தகத்தில் வரி வரியாக கொடுத்துருப்பான். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு உன்னதமான வாசகன், உன்னத வாசக அனுபவம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு போகும். பல்வேறு இடங்களுக்கு அதை தூக்கிட்டு போகும், பல்வேறு பரிமாணங்கள் அதை பெறும். எழுதினவனுக்கே அந்த அளவுக்கு பரிமாணங்கள் இருக்கிறதான்னு தெரியாது. ஆனால் கவை இதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா என்னை அதை அப்படி தூக்கிட்டு போச்சு. அதாவது விநாயகனுடைய உயரத்தை சொல்லும்போது வந்து பனையை கொண்டு வராங்க. அவளுக்கு எது தெரியுது? அவளுக்கு தெரிந்த அந்த பவித்திரமான உலகத்தில் வந்து இத்தனை மீட்டர், இத்தனை அடி அப்படின்னு சொல்லிட்டு பனையை கொண்டு வரா. அப்போ பனையை கொண்டு வரும்போது சிறு வயசில் நான் வந்து கடற்கரையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படி அலை வருது, பனை அளவு உயரம் அப்படிம்பாங்க. ஓ, 2 பனை அளவுக்கு உயரம் அலை வந்துச்சா, 2 பனை அளவுக்கு வந்து மாசா வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் கடற்கரையில் பேசுவோம். அப்போது நாம் இருக்கக்கூடிய உலகம் வேறு, குழந்தைகளுக்கான உலகம் வேறு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த பவித்திரமான இந்த உலகத்துக்கான ஒரு தேவை இருந்து கூட இருக்கிறது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கு ஒரு கடற்கரை நோக்கி ஓடுகிறார்கள், ஒரு மலைப்பிரதேசத்தை நோக்கி ஓடுகிறார்கள், ஒரு ஆற்றுப்பகுதியை நோக்கி ஓடுகிறார்கள், இப்படி இயற்கையை நோக்கி ஓடுகிறார்கள். அப்போது மனதளவில் வந்து நாம் சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கணும்னா இந்த மாதிரி பகுதிகளை நாடி ஓடுகிறார்கள். இப்படி நாடி ஓடணும் அப்படிங்கிறது என்னன்னா, அங்கே போன ஒரு குழந்தையாகிறான். அங்கே உள்ள ஒரு பூச்சை பார்த்து ரசிக்கிறான், ஒரு புழுவை பார்த்து ரசிக்கிறான், ஒரு பூவை பார்த்து ரசிக்கிறான், மலை முகடுகளை பார்த்து ரசிக்கிறான், அலையை பார்த்து ரசிக்கிறான். அப்போ சிறு குழந்தையாக மாறி போகிறார்கள்ங்கிறது தான் இதில் தெரியுது. கவை பழனிசாமியை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு அரிய முயற்சி அப்படின்னு சொல்கிறத விட மிக அற்புதமான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்து, அதாவது மனப்பூர்வமாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு அன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தை நான் ஆதிரையின் கதைசாமி படிக்கும்போது அப்படியே டோட்டலாக அதாவது இறகுகள் கட்டி வானத்தில் பறந்தது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காரணம் என்னுடைய குழந்தை, என்னுடைய பொண்ணு வந்து நான் ஆதிரையாக பார்க்குறேன். ஆமாம், இதை படித்த பிறகு தான், ஓ, ஒரு ஆதிரை நம்மோடு நம் வீட்டில் இருக்கிறாளே, நமது மடியில் படுத்து தூங்குகிறாளே,
என்னை வந்து பிடிச்சி இழுத்துட்டு அப்பா இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறாளே, அப்பா இது அப்படிப்பா இது இப்படிப்பா, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பெரிய யோசனைகள் இல்லை, அறிவுபூர்வமான சிந்தனைகள் எதுவுமே இல்லை. ஆனால் அது வந்து ஒரு பவித்திரமான உலகம். அதுதான் நான் திருப்ப அதை நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள இந்த புத்தகம் கூட்டிகிட்டு போனது வந்து இது ஒரு திறப்பாக அதாவது ஒரு புதிய வாசல் திறந்திருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். அதாவது தமிழ் இலக்கியத்தில் இது போன்ற புத்தகங்களின் வரவிற்கு இது ஒரு முன்னோடி புத்தகமாக விளங்கும், கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. பிற்காலத்தில் இதை விட பெரிய, இதை விட மிக நுண்ணியமாக, இதை விட மிக அழகான புத்தகங்கள் வரலாம். ஆனால் முதல் புத்தகமாக மிக தெளிவோடு வந்திருக்கிற புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஆதரியின் கதைசாமி கவை பழனிசாமிக்கு வந்து எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் தகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து தமிழுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை. இந்த கொடையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதே பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முத்து, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தகம் படிக்கிறவங்க கிட்ட வந்து கேட்டிங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் உட்காந்தா மட்டும்தான் வந்து படிக்க முடியும், யாராவது பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் எனக்கு கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வந்து நான் படிக்க ஆரம்பித்தா என் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் ஒரு அமைதியான சூழல் உருவாயிடும் அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீமான விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்டு. நான் வந்து அந்த கேட்டகரின்னு நினைக்கிறேன். சுற்றி யாராவது பேசிட்டு தான் நான் வந்து புக்கை முடி வச்சுட்டு அவங்க கிட்ட தான் பேசுவேன். புக்கை பற்றி படிக்க மாட்டேன். தனியாக இருக்கிறப்ப தான் புக்கு படிப்பேன் மோஸ்ட்லி. ஓகே, எப்படியோ ஒன்று புக்கு படிக்கிறோம்ல, அதுதான் வந்து நல்ல விஷயம். இப்போ வந்து ஒரு பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம், புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்ருக்கீங்க. இப்போ தாஜை முத்து அஜய் சௌமியா தமிழில் ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியுமா முத்து? அதாவது யானை வந்து அவ்வளோ பெரிய கால் இருந்தாலும் அது வந்து சறுக்கவே சறுக்காது நினச்சிருந்தாலும் அதுவும் ஸ்லிப்பாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதோட மீனிங். அதே மாதிரி வந்து நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தப்பு பண்ணுவாங்க, தப்பு செய்யாத ஆளுங்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய அறிவு ஜீவியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சில்லியான விஷயம் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், கரெக்ட். மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் பாங்களே, தப்பு செய்ய தான் நம்ம கற்றுக்க முடியும். அதனால வந்து தப்புன்றது ரொம்ப தப்பான விஷயம் கிடையாது. அதாவது வந்து இன்னொரு விஷயம் என்ன கூட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தப்புன்றவங்க முட்டாள்கள் செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து ஒதுக்கிடாதீங்க, புத்திசாலிகள் கூட சில சமயம் வந்து முட்டாள்களாக நடந்துப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை, இறையன்பு சார் சொல்கிறார். பார்த்துலாமே. வணக்கம். அண்மையில் ஒரு புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. அது என்னென்னா, வை ஸ்மார்ட் பீப்புள் டூ டம் திங்ஸ் அப்படின்னு. ரொம்ப சாமர்த்தியசாலிகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அவன் பயங்கர சாமர்த்தியசாலியாச்சே, இவன் ஜெயிக்க வேண்டிய ஆளாச்சே, பட் ஏன் தோக்குறான்? அதுவும் எப்படி தோல்வினா படு பயங்கரமான தோல்வி. யாருமே சாதாரணமாக தோக்காத ஒரு விஷயத்தில் தோற்றுருவாங்க. இது ஏன்? ரொம்ப புத்திசாலியாக இருப்பான், ஈஸியான பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருப்பான். ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பான், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா அவன் செலக்ட் ஆக மாட்டான். இது ஏன்? இதுக்கு என்ன காரணம்? மிகப்பெரிய வீரன், ஆனால் மிக சாதாரணமான ஒரு போரில் தோற்றிருப்பான். மிக கடினமான போரெல்லாம் வெற்றி பெற்றவன் மிக சாதாரணமான ஒரு போரில் தோற்றிருப்பான். ஏன்? இதுதான் அந்த கேள்வி. அந்த புக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுது. அது வந்து ஒரு 4 காரணங்கள் சொல்லுது. ஒன்று வந்து என்னன்னாக்கா ஹூப்ரிஸ், ரெண்டாவது வந்து அரகன்ஸ், மூணாவது வந்து நார்சிசிசம், நாலாவது அன்கான்ஷியஸ் வில்லிங்னஸ் டு ஃபெயில் இப்படின்னு 4 காரணம். ஹூப்ரிஸ்னால் என்னென்னா அளவுக்கு அதிகமான கர்வம். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க தலைக்கு பின்னாடியே இந்த ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. இந்த முகலாய அரசர்கள் சில பேர்லாம் ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையிலேயே சில பேரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனால் என்ன ஆகுன்னா அவங்க எப்போவுமே அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் வந்து பாசிட்டிவாக மட்டும் பார்க்கக்கூடாது. நாமளே ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டாக இருந்து இப்படி நடந்தால் என்ன ஆகுது, டிக்கெட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, வெயிட்டிங் லிஸ்ட் 1ல் இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம் அதெல்லாம் கிடைச்சிடும் சார், அதுவும் என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எக்ஸாம் எழுதிருக்கீங்களே பாஸ் பண்ணிடுவீங்களா, நாம் பாஸ் பண்ணலன்னா எவன் சார் பாஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரியே அவங்களோட இது இருக்கும், அந்த ஓவர் மீனிங் ப்ரைட், அளவுக்கு அதிகமான கர்வம். ரெண்டாவது என்னென்னா ஆணவம், எனக்கு நிகர் யாருமே இல்லை
அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா தான் அவங்களுக்குள்ள அந்த குண்டலினி மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆணவம் வந்து அப்படியே மேலே படம் எடுக்கிறத பார்க்க முடியும். இது மாதிரி ஆணவத்தோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருடைய அட்வைஸுமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேட் ஊழலில் கூட முக்கியமான பிரச்சனை ஊழல் அல்ல, அதனுடைய முக்கியமான பிரச்சனை வந்து அதை மறைக்க பார்த்தது தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வரலாற்றில் நீங்கள் நிறைய நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா இந்த அரகன்ஸ் அப்படிங்கிற ஒன்றில் தான் மிகப்பெரிய வீரர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படியே விழுந்ததை நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண விஷயத்தில் அவங்க விழுந்திருப்பாங்க. பெரிய விஷயத்தில் எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருக்கும். ஆனால் சாதாரண விஷயத்தில் தான் நாம் வந்து கொஞ்சம் ஆணவத்தோடு நடந்துக்கிறோம். மூணாவது என்னென்னா நார்சிசிசம். நார்சிசிசம்னா என்னென்னா தன்னைத்தானே அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறது. நான் பேசும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் 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 அதை செய்தேன், இதை செய்தேன், நான் அப்படி இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எதிலிருந்து வந்ததுன்னா, இது வந்து கிரீக் மித்துலேருந்து வந்தது. நார்சிசஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான். அவன் வந்து என்னன்னாக்க எக்கோ அப்படிங்கிற ஒரு தேவதை அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுனாக்க, அவனை வந்து லவ் பண்ணுறதுக்காக வரும். அவங்ககிட்ட வந்துட்டு என்ன பண்ணுனாக்க லவ் பண்ணுறேன்னு சொல்லும். அந்த எக்கோங்கிறது ஏன் வருதுன்னா, அந்த ஜூப்பிட்டர் வந்து ஜூப்பிட்டர்னுடைய ஒரு கிரியேஷன். அதாவது இந்த எக்கோங்கிற பெண் வந்து ஜூப்பிட்டருடைய மனைவியோட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாள். அப்போ வந்து ஜூப்பிட்டர் வந்து அங்கங்கே அப்படி ஜாலியாக போயிட்டு வருவார். இது தெரிஞ்ச உடனே ஜூப்பிட்டருடைய மனைவி ஹீரா வந்து சபிச்சிட்றா. என்ன சபிச்சிட்றான்னா, நீ வந்து உன்னால் சுயமாக இனிமேல் பேச முடியாது, யார் எதை பேசினாலும் அதை வந்து நீ திருப்பி சொல்லுவ. அப்படி தான் எக்கோவே வந்தது. எதிரொலின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்கோங்கிறதுனுடைய ஆரிஜினே அதிலிருந்து தான் வந்துச்சு. அந்த எக்கோ போய் நார்சிசஸ் கிட்ட போய் நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு அவள் சொல்ல முடியாமல் தடுமாறுவாள். இந்த நார்சிசஸ் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப அழகாக இருக்கிற வச்சா அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு தண்ணியில் போய் தான் முகத்தை பார்ப்பான். தான் முகத்தை தானே நேசித்து முத்தமிடுறதுக்கு முயற்சி பண்ணி அந்த தண்ணீரில் மூழ்கி செத்து போயிடுவான். இதுதான் நார்சிசஸ். யாரெல்லாம் தன்னையே அளவுக்கு அதிகமாக நேசித்து தன்னை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த நார்சிசிசத்தில் அஃபெக்ட் ஆனவங்க. ஸோ இந்த நார்சிசிசம் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எவ்வளவு சாமர்த்தியசாலிகளாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தோற்றுருவாங்க. நாலாவது, தன்னை மீறி தோக்கணுன்னே சில பேர் முடிவு பண்ணுவான். நாம் கூட பார்க்கலாம், சில டீம் கிரிக்கெட் விளையாடும்போது நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதிரி வந்து 150 ரன் தான் எடுத்திருப்பாங்க, இவன் நிச்சயமாக எல்லோரும் ஜெயிக்கலாம். ஆனால் எல்லோரும் போனவுடனே தேவையில்லாமல் பேட்டை சுற்றி அவுட் ஆகிட்டு வந்து 52 எல்லாம் ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இது எதனாலன்னா அன்கான்ஷியஸ் வில்லிங்னஸ் டு ஃபெயில். சில பேர் தோக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுவான் விளையாடுறதுக்கு முன்னாடியே. அது மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்போதும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க தோல்வி அடைவாங்க. அதனால தான் எக்காரணத்தை கொண்டு இந்த நாளும் நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. நம்ம வந்து கர்வப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றியில் கர்வப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிற ஆணவமும் தேவையில்லை. நாம் வந்து பெரிய அறிவாளி, நாம் தான் புத்திசாலி, நான் பேசுகிறத நிறுத்திக்கிட்டாலே மற்றவங்ககிட்டருந்து நிறைய நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தாலே நிறைய நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். நாலாவது, ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஆழமாக நம்முடைய ஆழ் மனசில் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற செயல்களில் அது வந்து ஜெயிக்க முடியும். அதனால் எக்காரணத்தை கொண்டு இந்த நாளையும் நம்ம உள்ளே வர விடாமல் இருந்தால் நாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறோமோ இல்லையோ நிச்சயமாக டம் திங்ஸை செய்ய மாட்டோம். நன்றி, வணக்கம். ஆஹா, அவர் பேசுறதை கேட்கும் போது எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது. சந்திரபாபு பாட்டு வரும்ல, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. கரெக்டான பாட்டு தான் சொல்லியிருக்கீங்க, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூல் அறிமுகம் பகுதி வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து 2 புத்தகம் வந்து நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அதாவது இலக்கிய திறனாய்வியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற பகுதி 1,
பகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 புத்தகம். இதை வந்து எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் ரா சாவித்ரி அவர்கள். இது வந்து ஒரு சக்தி பதைப்பகம் வெளியீடு. பகுதி 1 பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து ₹150, பகுதி 2 வந்து ₹200. ஆமா, இலக்கியத்தை பத்தின ஒரு புக் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து அது ஒரு வேற பரிமாணத்துல பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து மார்க்சிசம் பத்திலாம் சாப்டர் வருது. அதனால இலக்கியத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அது சம்பந்தமா நாடகம் வந்து போடப்படுது அப்படின்ற டாபிக்லாம் கவர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது வந்து இலக்கியத்தை வந்து பல பரிமாணங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஒரு டிஃப்ரெண்டான புக்கா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருந்தினருக்கான பகுதி. ஆமா, பீஸ் டே அன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அதுக்கு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. அதாவது ரீசெண்டாக வந்து படித்தேன், நம்ம பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட கால்வாசி பங்கு, அதாவது ஜிடிபி இருக்குல்ல, நேஷனல் இன்கம், அதில் வந்து கால்வாசி நம்ம வந்து மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ்க்காகவே செலவிடுறோமா. அதனால வந்து இவ்வளவு செலவு வந்து போருக்காகவே நடக்குது. அப்போ அமைதி எங்கேயுமே இல்லை அப்படின்ற கேள்வி நம்ம மனசில் வருது. இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொண்டாடுற நாள் வந்து உலக அமைதி தினம். இந்த வேர்ல்ட் பீஸ் டே அன்னைக்கு நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் யாருன்னா மிஸ்டர் அண்ணாமலை. இவர் வந்து நேஷனல் காந்தி மியூசியம்ல டைரக்டரா இருக்காரு. சார், வெல்கம் டு இனியவை. வணக்கம் சார். இன்னைக்கு வந்து உலக அமைதி தினம் அப்படிங்கறதால அமைதி அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய அகராதியில வந்து என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. அதாவது உலக அமைதி அப்படின்றது வந்து ஒரு போரற்ற ஒரு நிலை, வன்முறையற்ற ஒரு நிலை, அநீதிகளற்ற ஒரு நிலை, சுரண்டலற்ற ஒரு நிலை அப்படின்னு அந்த அமைதிக்கு ஒரு பல பரிமாணங்கள் இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உலக அமைதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் போர் இல்லாத ஒரு உலகத்தை வந்து அமைதியான உலகம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அங்கே ஏழ்மையும் ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தது, அநீதிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு உண்மையான ஒரு அமைதியாக இருக்க முடியாது. அது வந்து ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உலக அமைதின்றது ரொம்ப பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அன்பும் அகிம்சையும் நிறைந்த ஒரு உலகமாக அது தோன்றணும் அப்படின்றதுனால தான் அதை உலக அமைதியை அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் தான். ஏன்னா நாகரிகம் தோன்ற காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அமைதி அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாத கனியாக தான் இருந்துட்டு வருது இல்லையா? ஆமாம், அந்த காலத்துல இப்போ வர சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. எதை வச்சு சண்டை போட்டாங்கன்றதா மாறி இருக்கு. அப்போ வந்து கத்தி, வாள் அதெல்லாம் வச்சு சண்டை போட்டாங்க. இப்போ வந்து துப்பாக்கி, பீரங்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. சௌமியா, நம்ம வந்து இந்த வழிமுறைகள் பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இதை சாத்தியப்படுத்துறதுக்கான வழிகள் இல்லை கூறுகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ உதாரணமாக இப்போ அவர் சொன்னார் நம்ம பீரங்கி துப்பாக்கியெல்லாம் வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறீங்க. இப்போ வந்து அதை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஆயுதங்கள்லாம் வந்துருச்சு. ஆளே இல்லாத வந்து அணுகுண்டுகள் வந்துருச்சு. அதனால் வந்து இந்த உலகத்தை மாதிரி 30 உலகங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை நம்ம தயாரான ஒரு நிலையில் வச்சுருக்குறோம். இருக்கிறது நம்மக்கிட்ட ஒரு உலகம்னாலும் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் பைலிங்னு சொல்கிற ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் வந்து இது மாதிரியாக 30 உலகத்தை அழிக்கிற அளவுக்கு நமக்கு ஆயுதங்களை நம்ம தேக்கி வச்சுருக்குறோம். அப்போ இந்த மாதிரி இராணுவத்துக்காக நம்ம அதிகமான நம்மளுடைய வருமானத்தை எல்லாம் நம்ம இராணுவத்துக்காகவும் அந்த இராணுவத்தை தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் செலவழிக்கும் போது இயற்கையாகவே நமக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சி பணிகளுக்கு அந்த பணமெல்லாம் போய் சேராமல் போயிடுது. நம்மளுடைய முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து இந்த இராணுவத்துக்காக நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிய அதை நம்மளுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, ஏழ்மையில் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அல்லல் படக்கூடிய மக்களுக்காக நம்ம செலவழிக்கிறது இல்லை. அதனால் இந்த உலக அமைதிக்காக நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தேவையில்லாமல் நம்ம செலவழிக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய வளர்ச்சி பணிகளுக்கு நம்ம செலவழிக்கலாமே அப்படின்றதுக்காகத்தான் இந்த முயற்சியவே வந்து எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து நடத்துது. ஏன்னா இப்போ உலக அமைதி அப்படின்னும் போது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஒற்றுமை இருக்குது. ஒற்றுமை வந்து இப்போ வணிக ரீதியில், வர்த்தக ரீதியில், மற்ற சுற்றுலாத்துறையில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒற்றுமை நிலவுது. அதையும் ஏன் இன்னும் வந்து நம்ம சாத்தியக்கூறு ஆக்கக்கூடும். உதாரணமாக 1945க்கு முன்னாடி, 2ஆம் உலகப்போர், முதல் உலகப்போருக்கெல்லாம் முன்னாடி ஈரோப்புன்றது வேறு மாதிரி இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் போர் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப்போருக்கு பின்னாடி ஐரோப்பாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த போருமே நடக்கலை. அப்போ அவங்களுக்குள்ளே இப்போ யூரோ அப்படின்ற ஒரு புதிய ஒரு நாணயத்தை பரிமாற்றத்தையே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதெல்லாம் சாத்தியப்படும் போது ஏன் உலக நாடுகளுக்குள்ளே அது சாத்தியப்படக்கூடாது? அப்போ வர்த்தக ரீதியாகவும் விளையாட்டுத்துறையிலையும் மற்ற துறைகள் மூலமாகவும் ஒற்றுமையை ஏற்படுத்தி மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பு போயிடும். அந்த வெறுப்பு நீங்கும் போது தான் நமக்கு உலக அமைதின்றது சாத்தியப்படும்.
அதனால் மனிதர்களுக்கும் உறவை ஏற்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய முதல் முயற்சியாக இருக்கணும். அதுவும் வந்து சரிதான். ஏன்னா இப்போ வந்து சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாடுகளுக்கு மத்தியில் அந்த ஒற்றுமை வந்து வரணும் அப்படின்னு, மாநிலங்களுக்கு மத்தியிலேயே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு நிலவரம் இல்லையா? ஆமாம், எதுக்கு மாநிலம் வரைக்கும் போகிறீங்க? வீட்டில் அண்ணன் தம்பி பிரச்சனை எவ்வளோ வீட்டில் இருக்குது. ஸோ அமைதின்றது வந்து இங்கே தானே ஆரம்பிக்கணும். இங்கே இல்லைன்றப்ப வந்து அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து தானே ஊர், அதுக்கப்புறம் நாடு, இதெல்லாம் வந்து அமைதி பெறும். ஆமாம், அதுவும் வந்து சரிதான். ஆனால் இந்த அமைதி அப்படின்னு பேசும்போது நம்ம இந்த ஐநா பற்றியும் பேசி ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக சார். நீங்களே வந்து 2 உலக போரை பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து உலக போர் எதுவும் வரல. அது ஒரு முக்கியமான காரணம் ஐநா சபை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐநா சபை மாதிரி ஒரு இயக்கம் இருந்தால் தான் போர் வராமல் தடுக்க முடியுமா, இல்லை அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? கரெக்டாக இல்லை, ஐநா சபை வந்து இப்போ போரை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த போரையும் தடுத்து நிறுத்த முடியல. அதால் அது வந்து நம்மளுடைய மிடில் ஈஸ்டில் நடந்த போர்களாக இருந்தாலும் சரி, மற்ற போர்களாக இருந்தாலும் அந்த போரில் வந்து ஐநா சபை இன்னும் எஃபெக்டிவாக வந்து அதோடைய பங்களிப்பை கொடுக்க முடியலை. அதுக்கு காரணம் நாடுகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஐநா சபை மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து வெற்றிகரமாக செயல்பட முடியும். இன்றைக்கு வந்து உலகப்போர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகப்போர் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் நடந்தால் அது சர்வநாசம். இந்த உலகமே அழிஞ்சிரும், இந்த பூமி பந்தே அழிஞ்சு போயிடும். அதனால ஒரு பயத்தில் நம்ம எல்லாருமே போருக்கு போகாமல் இருக்கிறோமே ஒழிய, அதனால் போருக்கு தயாராகாமல் இல்லை. நம்ம போருக்கு போனால் அழிஞ்சிருவோம், ஆனால் போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். இது அதை விட ரொம்ப ரொம்ப கொடுமையானது. எந்த விதமான செயல்பாட்டுக்கும் பயன்படுத்தாமல் ஆயுதங்களை நம்ம தேக்கி வச்சு அடுத்தவங்களை பயமுறுத்துறதுக்காக, பார்த்துக்க என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, என் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு முயற்சி நடக்குது. இப்போ உதாரணமாக மேடுன்னு சொல்லுவாங்க, மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது என்னென்னா, நீங்கள் வந்து என் நாட்டை அழிக்கணும்னு நீங்கள் திட்டம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஏவுகணையை அனுப்பின உடனேயே எனக்கு தகவல் தெரிஞ்சிடும். உடனே நான் சும்மா இருப்பேனா? நான் என் நாட்டை அழிச்சிட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே நானும் ஒரு ஏவுகணையை அனுப்புவேன். அந்த ஏவுகணை என் இடத்துக்கு வர்றதுக்கும் என்னோட ஏவுகணை அவங்க இடத்துக்கு போகிறதுக்கும் சரியாக இருக்கும். 2 பேருமே அழிச்சிடலாம். அதனால் என்னென்னா மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன். நீ என்னை அழிச்சின்னா நான் உன்னையும் அழிச்சிருவேன்றதுக்காக நம்ம கோடிக்கணக்கான ரூபாயை நம்ம செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது உண்மையிலேயே மேடுன்னு அவங்க பேர் வச்சது சரியா தப்பான்னு தெரியல. ஒருவேளை நம்மளோட மேட் ரேஸாக கூட இருக்கலாம், நம்மளுடைய மேட் சிந்தனையாக கூட இருக்கலாம் அது. அதனால் இந்த வன்முறை சிந்தனையே இல்லாமல், நீங்கள் சொன்னீங்களே, நம்ம வீட்டிலேருந்து மாநிலங்களுக்கு இடையில் சண்டை நடக்குது, குடும்பத்தில் சண்டை நடக்குது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை நடக்குது. அப்போ தனி மனிதர்களுக்குள்ளேயே ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் இந்த வன்முறையான ஒரு சூழ்நிலைக்கும் காரணமாக இருக்கலாம். அதனால் தனி மனிதன் அமைதியாக இருக்கணும், அமைதியை நோக்கி போகணும், வன்முறையில் நம்பிக்கை இல்லாத ஆளாக இருக்கணும், அன்பில் அவன் பிடித்தமானவனாக இருக்கணும். அப்படின்றது தான் உலக அமைதிக்கு அடிப்படையானது. அதில் தான் காந்தி வர்றார். காந்தியோட கான்ட்ரிபியூஷன் என்ன டு த வேர்ல்டு பீஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாற்று வழிமுறையை இந்த உலகத்துக்கே கொடுத்தவர் காந்தியடிகள். ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க சார். இந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை. ஆனால் நீ அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த சட்டமும் வந்து போட முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து தானாக வரக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வை வந்து தூண்டினாதான் ஒரு நாடுகள் மத்தியில் வந்து அமைதி வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது என்னுடைய கல்லூரி காலத்தில் போட்ட ஒரு சின்ன பிளே. ஏன்னா இது மாதிரி தான் எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி முடியும், எப்படி சாத்தியம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸில் டிரைவர் ஓட்டிகிட்டு போயிடுறாரு. ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வந்து விழுந்துடுறான். விழுந்த உடனே டிரைவரோட வார்த்தைகள் என்னவா இருக்கும்? எப்படி பேசுவார் அவர்? எடுத்த உடனே, ஏண்டா அறிவு இருக்கா, என் பஸ் தான் கிடச்சிச்சா, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார். இப்படி தான் சொல்லி அவரை சத்தம் போடுவார். உடனே அவன், நான் தான் வர்றேன்ல, எனக்கு தெரியாதா, நீ பார்த்துட்டு வரக்கூடாதா, பெரிய வண்டியில் உட்காந்தோடனே நீ பெரிய ஆளா அப்படின்னு அவன் எடுத்து பேசுவான். உடனே இவர் சொல்லுவார், நான் தான் ஹாரன் எல்லாம் அடிச்சுட்டு வரேன்ல, நீ ஏன் பார்த்துட்டு வரக்கூடாதா அப்படின்னுவேன். உடனே நானும் தான் பெல் அடிச்சுட்டு, ஏன்னா எல்லாரும் படித்தவங்கல்ல, ரொம்ப நாகரீகமான ஆளுகள்ல, அதனால் நாங்களும் தான் பெல் அடிச்சுட்டு வந்தோம்ல, நீ ஓரத்தில் போக வேண்டியதானே, நீ தான் வரி கட்டுறியா, நான் வரி கட்டலையா, இப்படியே சண்டை வலுத்துரும். அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு மோதல் போயிடும். இதே பஸ்ஸில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை, பல நிகழ்ச்சிகளை நாங்கள் காமிக்கிறோம். டிரைவர் போய்கிட்டே இருப்ப, வண்டி போய்கிட்டே இருக்கும், டிரைவர் சடனாக ஒரு பிரேக் போடுவார். போட்ட உடனே ஒருத்தர் 2 பேரும் மோதிடுவாங்க. மோதின உடனே ஒருத்தர் சொல்லுவார், ஏன்னா மாடு மாதிரி இருக்க வந்து மோதுறேன் அப்படின்னோடனே, என்னடா என்னேவா மாடுன்னு சொன்னேன்னு 2 பேரும் சண்டை போடுவாங்க. கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்க போவார் ஒருத்தர், அவர் 100 ரூபாய் கொடுப்பாரு. என்ன சார் காலங்காத்தால் 100 ரூபாய் கொடுக்குறேன், சில்லறை இருந்தால் இருங்க, எல்லாத்தையும் இறங்க அப்படின்னா. கவர்மெண்ட் பஸ் தானே, சில்லறை வரும்போதே நீ கொண்டு வரணும்யா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ பேசஞ்சருக்குள்ளேயும் கண்டக்டருக்குள்ளேயும் சண்டை. இது மாதிரி சண்டை காட்சிகளை பூராத்தையும் ஒரு பஸ்ஸில் காமிக்கிறோம். அதுக்கு அடுத்த காட்சி மாற்று
அணுகுமுறை எப்படி இருக்க முடியும் அப்படின்னும் போது இதே காட்சியை நாங்கள் ரீவைண்ட் பண்ணி திரும்ப போடுறோம். டிரைவர் வருவார், ஓட்டிகிட்டு வருவார், பஸ் ஓட்டிகிட்டு வருவார், சைக்கிள் காரு குறுக்க வந்து விழுவார். விழுந்த உடனே பிரேக் போட்ட உடனே அவர் என்ன சொல்ல, தம்பி என்ன தம்பி பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவார். அண்ணே சாரிண்ணே ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நிமிஷம் அந்த இடத்த ஸ்டில் ஷாட் காமிச்சு என்ன சொல்லுவேன்னா, ஒரு நிமிடம் சிந்திப்பீர். பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை இவன் வந்து ஏண்டா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியான்னு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, தம்பி பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு. அப்போ டிரைவர் வந்து சடன் பிரேக் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதின உடனே இவர் என்ன சொல்றாரு, மாடு மாதிரி வந்து விழுகிறே அப்படின்றாரு. உடனே அடுத்த காட்சியில் அவர் என்ன சொல்றாரு, மன்னிக்கணுங்க அவர் பிரேக் போட்டதுனால நான் உங்கள் மேலே மோதுறது மாதிரி ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். இது நேச்சுரல் ரியாக்ஷன். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை வந்து அந்த சண்டைக்கான ஒரு 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 சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிட்டு போகுது. அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு தூரம் நாகரிகமாகவும் அகிம்சை வழியிலையும் இருக்கணும் அப்படின்றத நம்ம பயிற்சி கொடுக்கணும். பள்ளிக்கூடங்கள்ல இருந்து இதை ஆரம்பிக்கணும். அதனால தான் யுனெஸ்கோ சொன்னாங்க, கல்வி முறை மூலமாக தான் அமைதியை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இந்த வன்முறையான ஒரு சிந்தனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அகிம்சையான ஒரு சிந்தனையை மேலோங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறினாலே ஒழிய அவன் வந்து அகிம்சையாக வாழ முடியாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அமைதி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து அஹிம்சை. நம்மளுடைய நாட்டிலேருந்து வந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அஹிம்சை அது வந்து யார்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. ஸோ அந்த காந்தி இயக்கத்திலேருந்து அண்ணாமலை சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஆமாம், நம்ம வந்து பிரேக் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அமைதினா எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரும். என்னது? நம்ம அமைதியாக இருந்துட்டு பிரேக் விட போகிறோம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. நம்ம நாடு இந்தியா வந்து எப்போவுமே பீஸ் லவ்விங் கண்ட்ரி அப்படிம்பாங்க. நம்ம வந்து அமைதியை விரும்புகிற ஒரு நாடுன்னு சொல்லுவோம். ஆனாலும் எல்லையில் இருக்கிற எல்லா நாடுகளோடையும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்கு. மாநிலங்கள்லையும் கூட நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தண்ணிக்காக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல், இது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் காரணங்கள்னால தான் வந்து மிலிட்ரி அதுக்கப்புறம் போலீஸ் இதுக்காக வந்து இவ்வளோ செலவிடுறாங்க அப்படின்னு நம்ம பட்ஜெட் இவ்வளோ பாஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ஒரு டிஃபென்ஸாக சொல்லிக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கொஸ்டின் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் பீஸ் டே அப்படின்றதால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சரி, இந்த காலத்துல நம்ம வந்து போர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் கூட வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் ISIS அப்படின்றாங்க. உலகத்துல வந்து போர் எல்லாம் நின்றுச்சு. ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போடுறத வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா உலக அமைதின்றது வந்துருமா? இல்ல, அதான் நான் சொன்னேன், போரற்ற உலகம் மாத்திரம் அமைதி கிடையாது. போருக்கான தயாரிப்புல கூட நம்ம இறங்கக்கூடாது. ராணுவ தளவாடங்கள் அப்படின்றது வந்து நம்மகிட்டயே இருக்கக்கூடாது. அழிவுக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே முடக்கிறோம். நம்மளுடைய பண வருவாய்கள் எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரணும். வன்முறையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கணும். நாடுகளுக்கு இடையில போர் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு உள்நாட்டு போரை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ உதாரணமாக மாவோயிஸ்ட் மேலேயும் நக்சலைட்ஸ் மேலேயும் நடக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கலாம். அவங்க நம்ம மேல தாக்கக்கூடிய வன்முறையான ஒரு தாக்குதல்களாக இருக்கலாம். அதனால வன்முறையே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு வர மூலம் தான் அது வந்து சாத்தியம். அதனால வன்முறைன்றது பிசிக்கல் வன்முறையை மாத்திரம் நான் சொல்லலை, ஸ்ட்ரக்சுரல் வயலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வறுமை, ஏழ்மை, அது மாதிரி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சுரல் வயலன்ஸ் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உலக அமைதி இருக்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 2.29 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து இந்தியா வருஷம் செலவிடுதான் இந்த வந்து மிலிட்ரிக்காகவே ஆயுதங்கள் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு. அந்த சம்பளத்தை வந்து டீச்சர்ஸுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அதனால அட்லீஸ்ட் கல்வி தரமாவது உயரும்ல. கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம வார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசும்போது வந்து போர் நடக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது. நார்மலாகவே இந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து World War III எதனால் வரும் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தண்ணினால தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தண்ணினால வர பிரச்சனையை வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் நடுவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால நாம் என்னென்ன நஷ்டங்கள் அடைஞ்சோம், நம்ம எந்த விஷயங்கள்லாம் இழந்துட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு இராணுவத்துக்காக நம்ம செலவழிக்கக்கூடிய தொகையை வந்து நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தணும், வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா வீடு இல்லாத மக்களே இருக்க மாட்டாங்க, தெருவாரங்களில் வசிக்கக்கூடிய மக்களே இருக்க மாட்டாங்க, குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே இருக்க மாட்டாங்க, ஏழ்மை இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு இந்தியா, ஒரு வளர்ச்சியான இந்தியா, மகிழ்ச்சியான ஒரு இந்தியாவை பார்க்கறதுக்கு எல்லாருமே விரும்புவோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை எல்லாத்தையுமே இப்படி ஒரு கோணத்தில் சிந்திக்க வைக்குது.
இது வந்து ஒரு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஒரு 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 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். நமக்குள்ள நம்ம அண்டை நாடுகளுக்குள்ள நம்ம வந்து எந்த வித முதலையும் ஒத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக சண்டைகளை வந்து மூட்டி விடுறதுக்குன்னே சில நிறுவனங்களும் இயக்கங்களும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு செய்யக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். இப்போ நீருக்காகத்தான் நமக்கு அடுத்த உலகப்போர் வந்தால் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளவு தண்ணீர் வந்து பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய தண்ணீர்களை பூராத்தையும் தேவையில்லாமல் நிறைய கொண்டு போய் வேஸ்ட்டாக கலக்கிறோம் கொண்டு போய். அப்போ இப்போ உதாரணமாக காவேரியிலேருந்து தண்ணி வர்றதுக்கு எப்போதுமே நமக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காவேரி தண்ணி நமக்கு வர்றதுன்றது நம்மளுடைய உரிமை, அது ஒரு கருத்து நம்ம வச்சுக்கிறோம், அதை நான் இப்போ பேச வரல. ஆனால் அந்த காவேரி தண்ணீர் இல்லாமையும் நம்மளுடைய வளர்ச்சி பணிகளை தஞ்சை மாவட்டத்திலையும் காவேரி டெல்டா பகுதியிலையும் செய்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை நம்ம செயல்படுத்தியிருக்கோம் இது வரைக்கும்? நம்ம செய்யலையே. நம்ம செஞ்சுட்டு காவேரியிலேருந்து நீ தண்ணியை கொடுக்க வேணான்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். அப்போ அவன் தண்ணி வருவான், அப்போ வருவாங்க. அந்த தண்ணியை வச்சுட்டு என்ன செய்வாங்க? அந்த தண்ணியை அவன் நிறுத்தினான்னா கர்நாடகா அழிஞ்சு போயிடும். நிலைமை அதான். ஆனால் கொடுத்து தான் ஆகணும். எப்போ கொடுப்பாங்க? அங்கே ரொம்ப வெள்ளம் வரும்போது நமக்கு தண்ணி கொடுப்பாங்க, அப்போ நமக்கு தேவையில்லாமல் இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஆல்டர்னேட்டிவாக நமக்குள்ளே பேசி இந்த ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறோமே, இது எல்லாத்தையும் நம்ம அமல்படுத்தணும், ஒவ்வொன்றா அமல்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ ஏழைகள் இல்லாமல் இருக்கிறாமா? தெருவோரங்களில் படுக்கக்கூடிய எத்தனை பேர் மக்கள் இருக்காங்க? கூவத்தில் நடக்கிறதுக்கே யோசிக்கக்கூடிய நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கூவ பகுதியில் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை நம்ம இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் வளர்ச்சின்னு நான் காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி அது நீதியாகும்? எப்படி அது வந்து நம்ம அமைதியாக இருக்கோம்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அந்த வழிமுறைகளை எல்லாத்தையும் நம்ம செஞ்சாகும். ஓகே, கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து ஏழ்மை அப்படின்றதே வந்து அமைதியற்ற ஒரு சமுதாயத்தை தான் எடுத்துக்காட்டுன்னு சொன்னது வந்து கண்டிப்பாக புதுமையாக இருந்துச்சு. அமைதிக்காக போராடின நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இப்போ காந்தியாக இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும். நீங்கள் வந்து பார்த்து வியந்து போன தலைவர்கள் யாரெல்லாம்? எனக்கு காந்தி தான். வேற உலக லெவலில் நெல்சன் மண்டேலா. ஏன்னா அவருடைய ஒரு அணுகுமுறையை மாத்திரம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு காந்தி அணுகுமுறை. அங்கே வந்து நூற்றாண்டு காலமாக வந்து கருப்பின மக்களை வந்து அடிப்பிகளாக வச்சுருந்த ஒரு ஆட்சி, வெள்ளை ஆட்சி முடிவுக்கு வருது. அதுக்கு அடுத்து ஒரு கருப்பின தலைவராக இருந்த நெல்சன் மண்டேலா அந்த இடத்துல போய் நிற்கிறார். அப்போ எந்த மாதிரியான ஒரு நடக்க போகுது அப்படின்றத உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையின மக்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துக்கள் வரும்? ஏன்னா இதுவரைக்கும் அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கி வச்சிருந்த வன்முறையில் அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தாங்களே, இப்போ அவங்களே ஆட்சியாளர்களாக வரும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமை வரும்? ஒரு 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 லாலெஸ்னஸ் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் கூட எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஆனால் அவர் வந்த உடனே அவர் வந்து ஜஸ்டிஸ், ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன், டிஆர்சி, ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் ஒன்று வச்சார். அந்த டிஆர்சி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கமிஷன் எல்லா இடத்துக்கும் போகும். அந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கே யார் யார் வந்து வெள்ளையர்களாக இருக்கலாம் அல்லது கருப்பின மக்களாக இருக்கலாம், எல்லாரையுமே அங்கே கூட்டி இந்த வெள்ளையின மக்கள் நான் வந்து இந்த தப்பெல்லாம் நான் செஞ்சேன், இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையில் நான் செஞ்சேன் அப்படின்னு தன்னோட தப்பை பூராத்தையும் அந்த இடத்துல வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி தருவாங்க. அதை பூராத்தையும் அந்த கருப்பின மக்கள் ஏற்றுக்கிட்டு இது மாதிரி தவறுகளாக செஞ்சு அதை மன்னித்து அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குறாங்க. அதான் அந்த ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு சரித்திர நிகழ்வுனால இந்த மாதிரியான வன்முறையான ஒரு அடக்குமுறை நடந்து போயிடுச்சு. ஆனால் இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? இதே மாதிரியான ஒரு பழிவாங்கலோடு இருக்க போகிறோமா, இல்லை ரெண்டு பேரும் ஒத்து போக போகிறோமா அப்படின்னு ஒத்து போய் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி நெல்சன் மண்டேலாவை பற்றி இவ்வளவு பெருமையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ்நிலையை, அரசியல் சூழ்நிலையை உருவாக்குனதில் நெல்சன் மண்டேலாவோட பணி மிக மிக சிறப்பானது, அது போற்றப்படக்கூடியது. சரி, இப்போ வந்து அடுத்தது பார்த்தோன்னா நேஷனல் காந்தி மியூசியமில் வந்து நீங்களே டைரக்டர் இருக்கீங்க. உங்கள் அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நேஷனல் காந்தி மியூசியம் காந்தியுடைய நினைவுகளை போற்றுவதற்காக காந்தி இறந்த உடனே அவருடைய நினைவாக வந்து புதுடெல்லியில் ஆரம்பித்தாங்க. 1948 அவர் இறந்த உடனேயே அதை ஆரம்பித்தாங்க. அதுக்கான இடங்களை எல்லாத்தையும் வாங்கி 1961 அங்கே அதை விரிவாக்குனாங்க. தமிழ்நாடு மாத்திரம், இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, இது இந்தியாவில் பூரா 6 மியூசியங்கள் அதே மாதிரி வச்சு அவருடைய கொள்கைகளை பரப்புறது,
அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தகுந்தது மாதிரியான விஷயங்களாக கொடுக்கறது அப்படின்றத செஞ்சிட்ருக்கோம். இப்போ எங்ககிட்ட காந்தியை பற்றி எந்த விதமான ரிசோர்ஸஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் அவங்க எங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது மாதிரி காந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பரப்புறதுக்காகவும் அவருடைய எண்ணங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் காந்தி மியூசியத்தோட முக்கியமான ஒரு நோக்கம். கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து வெளியில் போன மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டில் பார்த்தோம்னா யோகான்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அஹிம்சைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி யார் கூடயும் சண்டை போடாமல் ஒரு நாடு வந்து சுதந்திரம் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி யார் மனசில் இருந்துச்சா எங்கள் நாடை பாருங்க அப்படின்னு நம்ம வந்து இன்னும் மாறுதட்டி சொல்லிக்கலாம்ல. கண்டிப்பாக நம்ம பெருமை விட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சிந்தனை செய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முத்து. ஆனால் அந்த சிந்தனைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான் இல்லையா? ஸோ அதை பற்றி வந்து இன்னைக்கு உலக அமைதி தினமான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து சார் சொன்னார். நாமளும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம் சரிங்க, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து அமைதி தினம் அப்படிங்கிறதால நிறைய விஷயங்கள் நம்ம கெஸ்ட் வந்து சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனை வந்து அவர் எடுத்துக்கிட்டு வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முத்து. ஆமாம் கரெக்ட். இந்த காலகட்டத்தில் வந்து உலக அமைதி அப்படின்றது வந்து எட்டா கனியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து படிப்படியாக வீட்டிலேருந்து நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம உணர்ந்திருக்கோம். கண்டிப்பாக. அதே மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா வந்து அமைதி அப்படிங்கிறது வந்து ஒரு 100% வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சாலே அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ தமிழ் அறிவும் பகுதிக்கு டிராவல் ஆகி வந்திருக்கோம். இதில் இன்னைக்கு ஆறுமுகம் சார் பேச போறாரு. என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். துறவு அப்படின்னு ஒரு சங்கதி இருக்குது. துறவு அப்படின்னு சொன்ன உடனேயும் சாமியாரை பற்றி ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லா துறவிகளும் சாமியார்கள் தான், ஆனால் எல்லா சாமியார்களும் துறவிகள் இல்லை. அப்போ துறவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா? எல்லாத்தையும் வேண்டாம்னு துறந்துடுறது தான் துறவு. பொருட்களை துறக்கிறது இல்லை துறவு. பொருட்களை துறக்கிறதும் துறவு தான் வச்சுக்கோங்க. ஆனால் அது மட்டுமே இல்லை, அதை தாண்டியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் முதல்ல, இது எப்படி நடந்துச்சு தெரியுமா, நான் செஞ்சுருக்கலைன்னா இந்த வேலை நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிற அந்த ஆணவ போக்கு இருக்கு இல்லையா, அது. அப்புறம் எல்லாத்தையும் என்னோடது எனக்கு கொடு, எனக்கு கொஞ்சம் கொடு, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடையதுன்னு இழுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த உரிமை மனப்பான்மை, இது ரெண்டையும் துறக்கிறது தான் துறவு. பொருட்களை துறக்கிறது தாண்டி இந்த மனோபாவம் ரெண்டையும் துறந்துடணும், அதுதான் சரியான துறவு. வள்ளுவர் சொல்கிறாரு, யான் எனதென்னும் செருக்கறுப்பான் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் அப்படின்னு சொல்கிறார். மனசில் அழுக்கு இல்லாமல் இருக்கணும். அப்புறம் நான் என்னோடது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டையும் சரியாக செஞ்சால் அது சரியான துறவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப உண்மையான சாமியார், முழு துறவி. துறவிங்கிறதுக்கு அந்த சாமியாரை இலக்கணம்னு சொல்லலாம். அவ்வளவு சிறந்த துறவி. ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக ஒரு காட்டுப்பகுதியினுடைய விளிம்பில் வாழ்கிறார். அந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னா அவர்கிட்ட தான் போய் உபதேசம் கேட்குறாங்க. அவர் அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு என்னங்கிறத சுட்டி காட்டுவார். இந்த மாதிரி உன் பிரச்சனை இந்த மாதிரி செஞ்சின்னா இது சரியாக போயிடும், செய்யி அப்படின்னு சொல்லிடுவார். அவர் பொய் சத்தியமெல்லாம் பண்ணுறதே இல்லை. உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்கிறதில்ல, அது அவரால் முடியாது. யோசனை மட்டும்தான் சொல்லுவார், ஆனால் சரியான யோசனை சொல்லுவார், ரொம்ப தெளிவான யோசனை சொல்லுவார். அப்போ இந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு இது தெரிய வந்துச்சு, இப்படி ஒரு சாமியார் இருக்கார், ரொம்ப பிரமாதமாக யோசனைகள் சொல்கிறாரு அப்படின்னு. ராஜா அவரை போய் பார்த்தான். ஐயா, எல்லாருக்கும் நீங்கள் யோசனை சொல்கிறீங்க, எனக்கும் யோசனை சொல்லக்கூடாதா? எனக்கு மந்திரியாக என் நாட்டில் வந்து இருந்து எனக்கு யோசனை சொல்கிற ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னா. எல்லாரும் நினச்சாங்க சாமியார் முடியாதுன்னு சொல்லிடுவார், ஏன்னா சொகுசான வாழ்க்கையை சாமியார் ஒத்துக்க மாட்டார், அவர் ஒரு முற்றும் துறந்த ஞானி, ஆகையினால் வரமாட்டாருன்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் மாறாக சாமியார் ஒத்துக்கிட்டார். நான் வர்றேன்ப்பா அப்படின்ட்டார். அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நமக்கு ஒரு நல்ல சரியான ஆலோசனைகளை சொல்கிறதுக்கு ஒரு சிறந்த ஞானி ஒருத்தர் நம்முடைய இடத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சான். ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் இவர் அதுக்கு 2-3 நிபந்தனைகள் விதித்தார். என்னென்னா, நான் இதே மாதிரி கோமணத்தோட உன் இடத்துக்கு வர முடியாது, அது ஒரு தகுதியான பதவி, ஆகையினால் அதுக்குரிய தகுதியில் தான் நான் வரணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், செய்கிறேன் அப்படின்னா அரசன். சாமியார் சொன்னார்,
எனக்கு என்னுடைய பதவிக்கு தகுந்த அளவுக்கு பட்டும் பீதாம்பரமும் வேணும், அதை போட்டுக்கிட்டு தான் வருவேன். சரி கொண்டாட சொல்கிறேன், என்ன சிக்கல், உடனே கொண்டாட சொல்கிறேன் அப்படின்னா. பட்டும் பீதாம்பரமும் வந்துச்சு, அதை மாட்டிக்கிட்டார். தேரில் தான் வருவேன், உன்னுடைய தங்கத்தேரில் தான் வருவேன், நீ வேணா இறங்கி பின்னாடி குதிரையில் வா அப்படின்னார். சரி வாங்க, ஏன் தேர் தானே வாங்க அப்படின்னா. அந்த தேரில் ஏறி இவர் வர்றாரு, ஊர்வலமாக உள்ளுக்குள்ளே போனாங்க. அரண்மனைக்கு போனோடனேயும், ஐயா நீங்கள் சன்னியாசி ஆகையினால் இந்த மாதிரியான சொகுசில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு கூசும், ஆகையினால் உங்களுக்கு அரண்மனை தோட்டத்தில் தனியாக ஒரு குடிசை போட்டு வச்சுருக்கேன், சுத்தபத்தமான குடிசை, அங்கே போய் இருங்க, பால் பழம் எல்லாம் வரும், சாப்பிடுங்க, நீங்கள் சாமியாராக இருந்துக்கிட்டு அதே சமயம் நிர்வாகத்தையும் நடத்துறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா. அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் ஒரு வேலை பார்க்குறதுக்கா இங்கே வந்திருக்கேன், இந்த வேலையை நான் பார்க்கணும்னா உன் இடத்துல இருந்து பார்த்தேன்னா தான் சரியாக வரும். குடிசையில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து போய் இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. அதனால் அரண்மனையிலே இருக்கேன், உனக்கு என்ன சௌகரியமெல்லாம் கிடைக்குமோ அதே சௌகரியங்கள் எனக்கும் வேணும்னார். இவனுக்கு கொஞ்சம் புதிராக இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சாமியார் கேட்குறாருன்ட்டு செஞ்சு கொடுத்துட்டான். நாளுக்கு நாள் பார்க்குறான், ஒவ்வொரு நாளும் சாமியார் பண்ணுற ஆர்ப்பாட்டங்களும் அழிம்புகளும் தாங்க முடியலை. ஏகப்பட்ட அட்டூழியம் பண்ணுறாரு, இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு, அதை பண்ணுங்கிறாரு, இதை பண்ணுங்கிறாரு, அதை கொண்டா இதை கொண்டாங்கிறாரு. என்னையாது சாமியார் இப்படியெல்லாம் கேட்குறாரேன்னு இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் தாங்க முடியல. அவனே சாமியார்கிட்ட வந்தான். மனசை திறந்து கேட்டுருவோம், எதுக்கு மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கணும் அப்படின்னு. சாமியார்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் பண்ணுற அட்டூழியம்லாம் தகுதியாக இருக்கா, இதெல்லாம் ஒரு சாமியார் பண்ணக்கூடிய காரியமா அப்படின்னு கேட்டான். சாமியார், இப்போ உனக்கு அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, சரி வா சொல்கிறேன் அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு போனார். போனாங்க போய்கிட்டே இருக்காங்க. சாமியார் நடந்து போய்கிட்டே இருக்கார். அரசன் அவர் பதில் சொல்லுவாருன்னு நினச்சி பின்னாடி போய்கிட்டே இருக்கான். நாடு தாண்டி காடுக்கு வந்துட்டாங்க. அரசன் சொன்னான், ஐயா நாட்டு எல்லைக்கே வந்துட்டோமே அப்படின்னா. ஆமாம் வந்துட்டோம் அப்படின்னார். இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்னார். சொல்கிறேன், முதல்ல இதை புடி அப்படின்னு தன்னுடைய பட்டையும் பீதாம்பரத்தையும் கழட்டி அரசங்கிட்ட கொடுத்தார். என்னோட இப்படியே வந்துடுறியா, நான் திரும்பி வரப்போகிறதில்ல உன் நாட்டுக்கு, என்னோட வந்துடுறியா அப்படின்னாரு. அது எப்படிங்க வர முடியும், என் நாடு இருக்குது, என்னை நம்பி மக்கள் இருக்காங்க, என்னுடைய மனைவி இருக்கா, பிள்ளைகள் இருக்குது, எல்லாரையும் விட்டுட்டு திடுதிப்புன்னு நின்று நிற்க வா என் பின்னாடினீங்கன்னா எப்படி நான் வர்றது அப்படின்னா. இதெல்லாம் எனக்கும் இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் நான் அதையெல்லாம் விட்டுட்டு போடா அப்படின்ட்டு போகலையா, அது மாதிரி நீயும் வர்றதுக்கு முடியாதா அப்படின்னாரு. அது எப்படி, நீங்கள் வேற நான் வேற அப்படின்னா. நானும் நீயும் ஒன்று தான், என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா எனக்கு அது மேலே எல்லாம் ஒரு புடிமானமும் கிடையாது. நான் உட்கார்ந்துருந்தேன், ஆட்டம் போட்டேன், சொகுசாக இருந்தேன், எல்லாம் சொன்னில்ல, எல்லாம் செஞ்சேன்தான். ஆனால் எல்லாத்தையும் கழட்டி இந்தான்னு தூக்கி போட்டு ஒரே நிமிஷத்தில் என்னால் வெளியே போக முடிஞ்சில்ல, உன்னால் முடியலை இல்லை. அதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். நீயும் அதே சொகுசில் தான் இருந்த, நானும் அதே சொகுசில் தான் இருந்தேன். ஆனால் என்னால் விட்டுட்டு போக முடியுது, உன்னால் விட்டுட்டு போக முடியலை, அவ்வளோதான். நான் சொகுசாக இருக்கிறதுனால நான் துறவி இல்லைன்னு நீ நினைக்கக்கூடாது, சொகுசாக இல்லாதவனெல்லாம் துறவின்னு நீ நினைக்கக்கூடாது. காட்டில் சடையும் முடியும் தாடியும் வளர்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சில மாலைகளை போட்டுக்கிட்டு பட்டையாக மத சின்னங்களை எல்லாம் நெத்தியில் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறவெல்லாம் சரியான தகுதியான துறவின்னு நீ நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வெறும் வேஷம்தான். சொகுசாக இருக்கிறவெல்லாம் ரொம்ப சொகுசான சம்சாரி அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது, அதுவும் வேஷமாக இருக்கலாம். ஏன்னா துறவிகள் எல்லாம் சாமியார்கள், ஆனால் சாமியார்கள் எல்லாம் துறவிகள் இல்லை. இதுதான் துறவுக்கான இலக்கணம். எல்லாத்தையும் உரிச்சு போட்டுட்டு படார்னு ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு பற்றுதல் இல்லாமல் போயிடுறதுக்கு அவனுக்கு தெரியணும். அவன் காட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி அவன் சரியான துறவியாகத்தான் இருப்பான் அப்படிங்கிறது. இதைத்தான் சிவவாக்கியரினுடைய இந்த பாட்டு சொல்லுது. மனசில் அழுக்கு வச்சிருக்கிறவன் காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணாலும் அவன் அழுக்கானவன் தான். மனசில் அழுக்கு இல்லாதவன் ஒரு பெண்ணோட கூடி குலாவி சொகுசாக இருந்தாலும் அவன் துறவி தான். இந்த கருத்தைத்தான் சிவவாக்கியரின் தேமதுர தமிழ் சொல்லுகிறது. மனத்தகத் தழுக்கறுத்த மௌனஞான யோகிகள் வனத்தகத் திருக்கினும் மனத்தகத் தழுக்கரார். மனத்தகத் தழுக்கறுத்த மௌனஞான யோகிகள் முளைத்தட திருக்கினும் பிறப்பரு திருப்பறை. அமைதி சம்பந்தமாக நான் ஒரு வெப்சைட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா masterpeace.org.
அதாவது இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா PEACE அந்த பீஸ் வந்து நீங்கள் போட்டு வந்து தேடணும். அப்போ தான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஃபுல் ஸ்பெல்லிங் சொல்லிடலாம். MASTERPEACE.org. ஓகே, இதை வந்து நம்ம சொல்லிட்டு பீஸ் பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்க போகலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து முடிக்க முடியாது. ஏன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு டேலண்ட் இருக்கும் முத்து. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தனித்துவமான விஷயத்தில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய அந்த டேலண்ட்டை உலக அமைதிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய ஆண்டர்பிரினர்ஸை வந்து இவங்க கனெக்ட் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி உலக அமைதிக்காக வந்து போராடுற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட ஆம்பிஷனே பார்த்தீங்கன்னா வந்து 2020க்குள்ள அட்லீஸ்ட் 4 lakh நியூ பீஸ் பில்டர்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஆம்பிஷனில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். இந்த வெப்சைட்டை வந்து நீங்களும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். masterpiece.org. இந்த வெப்சைட்டை பார்க்கறதுக்காக இன்டர்நெட் பக்கம் போகிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். ஆமாம், இமெயில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் அட்ரஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் லெட்டர் மூலமாக அனுப்பலாம். அப்படி இல்லைனா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ இமெயில், மெயில், ஃபோன் எது மூலமாக வேணாலும் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.